ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஜஸ்ட் அனதர் லவ் ஸ்டோரி சீரீஸ்ல 3வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் மாயா சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம காதலிக்கிறவங்களே நம்மளையும் காதலிக்கிறதெல்லாம் ஒரு வரம். அதெல்லாம் ஒரு சிலருக்கு மட்டுமே நடக்கும் அதிசயம். அந்த அதிசயம் எனக்குமே நடந்தது. கொஞ்ச நாளா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில சிறந்த நாட்களா இப்போ அந்த நாட்கள் தான் இருக்கு. நான் அமராவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சாலும் அதை நேரடி அவகிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா இருந்தது. வேற எதுவும் இல்லை, ரிஜெக்ஷன் பயம். சோ நான் எதுவுமே சொல்லல. பட் அமராவுக்கு அந்த பயம் இல்லை. அவளே மறுபடியும் என்ன பார்க்க வந்தவ அன்னைக்கு மாதிரியே பேக்க பிச்சுக்கிட்டு குழப்பத்தோட நின்றுட்டு இருந்த. மறுபடியுமா இன்னைக்கும் நாளை வைக்காம போக மாட்டா போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு உள்ள வந்தவ பழையபடி பதட்டத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தான். ரைட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நான் படுத்துட்டு அப்ப அவளை என் பக்கத்துல வந்து உக்காந்து அப்புறம் சொன்னான், மாயா, நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு மாயா. நிஜமாவே அன்னைக்கு எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டேன். ஓ அமாரா, உனக்கு என்னதான் வேணும்? எதுவும் நடக்கலன்னு எத்தனை டைம் சொல்றது அப்படின்னு கேட்டேன். ஏன், எனக்கு தெரியும். நானும் அதான் கேட்க ஆசைப்பட்டேன். பட் நான் சந்தோஷமா இருக்கணும்ல, யா நத்திங் ஹேப்பன் அப்படின்னு. பட் என்னால் அப்படி சந்தோஷப்பட முடியலையே. எனக்கு ஏதோ ஃபீல் ஆயிட்டு இருக்கு மாயா. ஏதோ நடந்திருக்குமோ, அதை நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப நான், ஓஹோ நீ தானம்மா அது, ப்ளீஸ் எதுவும் நடக்கலன்னு சொல்லு அப்படின்னு அழுது. ஸோ நானும் நீ கேட்டதை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அமாரா, இதான் விஷயம். நான் என்ன கேட்க விரும்புறேன்னு உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஒருவேளை நான் கேட்க விரும்புறது அதுவா இல்லாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா சரிம்மா சரி, நீ என்ன ஃபீல் பண்ற, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்பாவ அது வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது நடந்ததுன்னு சொல்லு, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன, ஓகே எல்லாமே நடந்துச்சு, நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், போதுமா அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் அப்படி சொல்லாத அப்படின்னு சின்னுங்கண்ணா. இவன் இன்னைக்கு என்ன பைத்தியக்காரியா மாத்தாம விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரிஞ்சேன். அப்ப அமாரா வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான், என்ன பார்க்காதம்மா, எல்லாமே நீ தான், சோ சிரிக்காத அப்படின்னு சொன்ன. அப்ப அமாரா, இப்ப என்ன சொன்ன அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு என்கிட்ட சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு அப்புறம் விடுகிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அமாரா என்னோட ஃப்ரெண்டு, இப்ப என்னோட காதலி. ஓ மை காட், சில நேரங்கள்ல எல்லாமே கனவு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். கப்பல நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை சொல்ல வார்த்தையே இல்லை. அவளுக்காக நான் சமைப்பேன். பல நேரங்கள் அது மொக்கையாதான் இருக்கும். இருந்தாலும் அதையும் ஒன்னா உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டே சாப்பிடும் போது ஏற்படுற சந்தோஷம் வேற லெவல். அவுட்டிங் போவோம். ஃப்ரெண்ட் அவ கூட நிறைய டைம் நான் அவுட்டிங் போயிருக்கேன். பட் ஒரு லவ்வரா செம. அவுட்டிங்ல இருக்கும்போது சில நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பா. இப்படி பண்ணாதடின்னு நான் சொன்னாலும் என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கும். அப்புறம் அவ கண்ணாடி பாக்குற அழகு சான்ஸே இல்லை. முன்னாடி பின்னாடின்னு எல்லா பக்கமும் பாப்பா. பல நேரங்கள்ல அவ முன்னாடி நான் கலாய்ச்சாலும் உள்ளுக்குள்ள ரசிச்சிட்டு இருப்பேன். மூச்சுக்கு 300 தடவை மாயா மாயான்னு என் பேரை சொல்லிட்டே இருப்பா. அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள எல்லையில்லா சந்தோஷம் தெரிச்சு ஓடும். இப்படியே போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில கொரோனா அது ஒண்ணு மட்டும்தான். எங்க காதலை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல. எப்பெல்லாம் இந்த டாபிக் வருதோ அப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி நாங்க சண்டை போடுவோம். அமர சொல்லுவான், மாயா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்ப அழகானது, ரொம்பவே ஸ்பெஷலானது. இது நம்மளோட வாழ்க்கை மாயா. இதுல நாம விரும்புறதை செய்யறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அதுக்கு மற்றவங்களோட அப்ரூவல் இருக்கு. இந்த சொசைட்டி பத்தி உனக்கு தெரியும்ல,
அவங்க நம்மளை பார்க்குற விதமே மாறும் மாயா. எல்லாரும் வெளிப்படையா சொல்லலாம், நாங்க பிராட் மைண்டட் பர்சன், எங்களுக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு. ஏன் மனித உரிமைகளை பத்தி கூட பேசலாம். பட் அதுவே நம்மள ஒருத்தரா இருந்தா அந்த எண்ணம் எல்லாமே பறந்துரும் மாயா. இப்போதைக்கு நாம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல, அது போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம் மாறா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் நமக்கு நெருக்கமான நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லு. ஆனா கடைசி அமாராதான் ஜெயிப்பான். இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் அஷு, அமாரா இப்பெல்லாம் நமக்குள்ள எதுவுமே சரியில்லைல்ல, நீ எப்பவும் என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, என்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு, அனைமா நீ ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு வெக்கேஷன் போலாமே அப்படின்னு சொல்லியிருக்க. அதுக்கு அமாரா முடியாது அப்படின்னு சொன்னாலும் அஷு அதை கேட்கல. அந்த டைம் மறுபடியும் எனக்கும் அமாராவுக்கும் சண்டை வந்தது. எங்க உறவை பத்தி அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதுக்காக அஷு கூட போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன். எனக்கு அப்ப ரொம்பவே டென்ஷனா இருந்தது. அப்ப அமாரா, மாயா வெறும் 2 நாள் தானே, டேட்டிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் வெக்கேஷன் மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன. இவ தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா அப்படின்னு நினைச்சிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா மாறா, ஒருவேளை நீ அவன் கூட தான் வெக்கேஷன் போவ அப்படின்னா அப்படியே போயிரு, திரும்பி வந்துடாத அப்படின்னு சொல்லி அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு நான் கோபமா போனேன். அந்த முறை அமாரா என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, அதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிச்சேன். எனக்காக இல்லைனாலும் அஷுவுக்காக கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி, மாயா நம்ம அஷு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், குறையா இருந்த அதுவுமே பறந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவளை ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டேன். பட் அமாராவுக்கு அது ஈஸியான முடிவு கிடையாது. 2 வருஷமா அஷு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். 2 பேருக்கு இடையில எவ்வளவு சண்டை வந்தாலும், அமாரா எவ்வளவு கிறுக்குத்தனப்பான செயலை பண்ணாலும், அது எல்லாத்தையுமே எப்பவுமே சரி பண்ண அஷு தான் ட்ரை பண்ணும். அஷு ரொம்பவே நல்லவன். அவன் கிட்ட போய் சடனா அஷு நான் இப்ப மாயா கூட இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அஷு கூட அந்த மீட்டிங் அமாராவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்ன காதலிக்கிறேன்னு அஷு கிட்ட சொல்றதுக்கு அவ திணறிட்டு இருந்தா. பத்தாததுக்கு அப்ப அஷு, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிரு பேபி, நம்ம எதனாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப எனக்குமே அஷுவை பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. சோ கடைசி வரை அமாராவால அன்னைக்கு சொல்லவே முடியல. சோ ஃபைனலா நானே அமாரா கைய பிடிச்சுக்கிட்டு அவ பக்கத்துல உக்காது. அப்ப அஷுவுக்குமே புரிஞ்சது. பட் அஷு அதை எதிர்பார்க்கல. சோ அதிர்ச்சியில எதுவுமே பேசாம அங்கிருந்து போனான். அன்னைக்குதான் எங்க காதல்லையுமே ஒரு விரிசல் விழ ஆரம்பிச்சது. அமாராவுக்கு எப்பவுமே ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். முதல் முறையா ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண எங்க காதலுக்காக. பட் அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க காதலை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஷுவால அமாரா கிட்ட பேச முடியல. அஃப்கோர்ஸ் அது அஷுவுக்கு நியாயமா வர வேண்டிய கோபம். பட் அமாராவால் அதை ஏத்துக்க முடியல. அஷுவை காயப்படுத்தினது நினைச்சு அவ வருத்தப்பட ஆரம்பிச்சு. அந்த வருத்தம் அவளுக்குள்ள ஒருவித வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. எங்க அந்த கோபத்தை என் மேல காட்டிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல என்னை விட்டு விலகி இருக்க ஆரம்பிச்சு. பல நேரங்கள் அது எனக்கு புரியலனாலும் சில நேரங்கள்ல அவளோட கோபத்தை என்னால உணர முடிஞ்சது. அப்பதான் ஒரு நாள் அஷு தனியா இருக்கிறத பார்த்து அஷு கிட்ட பேச போனேன். என்ன மன்னிச்சிரு அஷு, நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்ல சரியான வார்த்தை எனக்கே தெரியல அஷு. எனக்கு தெரியும் அஷு, நான் உனக்கு பண்ணது ரொம்பவே கொடுமையானதுதான். பட் அதான் உண்மை அஷு. என்னையும் ஏமாத்திட்டு உன்னையும் ஏமாத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பொய்யா வாழ முடியாதுல்ல. இதை நான் சூஸ் பண்ணல அஷு. மேபி இதான் நானோ என்னமோ. இப்போ கூட அமாரா இட்ஸ் நார்மல், எல்லாம் சரிதான், டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண உன்ன மாதிரியான ஒரு மெச்சூர் பர்சன் என் கூட இருக்கணும்னு தோணுது அஷு. தயவு செய்து என்ன மன்னிச்சிரு அஷு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்.